செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டி மக்கள் வேட்பாளர் நாகஜோதியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கனிமொழி எம்பி ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை திமுக வேட்பாளர் நாகஜோதியை ஆதரித்து பேசிய கனிமொழி எம்பி, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கைகோர்த்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நிதி தராமல் தமிழகத்திற்கு சுற்றுலா வருவதாக சாடிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலினின் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்ப நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இனிமேல பிஜேபியோட எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று மிகப்பெரிய பிரகடனமாக சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பிஜேபியோட போய் மோடி அவர்களோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறார். அப்ப இப்ப கேக்குறேன், சிஏஏ என்னாச்சு? நீங்க கூட்டணியில இருந்த காலத்துல சிஏஏ எதிர்த்து போராடின அத்தனை பேர் மேலையும் கேஸ் போட்டீங்க, வழக்கு போட்டு தடியடி நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்று அதே யாரோட நாங்க கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு அதே மேடையில நின்று கொண்டு கைகோர்த்து கொண்டு அந்த பிஜேபி கூட்டணியிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கக்கூடிய, மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நாம் அடையாளம் கண்டு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். தகுதியுள்ள உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக முன்மொழிவேன் என நடிகர் கருணாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை விமர்சிப்பதன் மூலம் விஜய் மட்டமான அரசியல் செய்வதாக கடுமையாக சாடியதோடு அவர் மீது வருமான வரி வழக்குகள் உள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய்க்கு தன் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறிய அவர், திறமையுள்ள உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக வருவதை தான் நிச்சயம் முன்மொழிவேன் என தெரிவித்தார். இந்த ஆட்சி நிச்சயமாக சிறப்பாக நடக்கும். கடந்த 5 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சியினுடைய வெளிப்பாடு குறிப்பா பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அது தொடரும் பட்சத்தில், இந்த 5 ஆண்டுகள் தொடரும் பட்சத்தில் அடுத்ததாக அந்த மக்களுக்கு சேவை செய்யறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது ஆட்சியா அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்கு? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனா வர முட்டுறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வரதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாசுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாக்குள்ள வரும் பொழுது ஏன் கருணாசுடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? கூட்டணி மாறியவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக செயல்வீரர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக வேட்பாளர் விஜய் கணேசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கூட்டணி மாறிய துரோகிகளுக்கும் தேமுதிகவிற்கும் இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும், அறிமுகமானவர்களாக இருந்தாலும் மாற்று அணியில் இருந்தால் அவர்களை புறக்கணித்துவிட்டு இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தொண்டர்களிடையே உரையாற்றினார். அவர் சிந்திய வேர்வை காகிதக்குள் கூட்டணி மாறிய குற்றம். அவரது சரியான பாடத்தை தமிழக மக்கள், விருதுநகர் மக்கள் கொடுக்க வேண்டும். விருதுநகர் மக்கள் விசுவாசத்துக்கு பேர் உள்ளவர்கள், நன்றிக்கு பேர் உள்ள மக்கள் விருதுநகர் தொழில் மக்கள். ஆக நன்றி உணர்வோடு நம்மை ஏழை செய்கின்றதாக பணத்துக்கும் பதவிக்குமாக ஓடி இருக்கின்ற தேமுதிக கட்சியின் வேட்பாளர் யார் என்றாலும் அவர்களை தோற்கடித்து அதிமுக வெற்றி பெற்றிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களிடம் வாழ்த்து பெற்று திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி பிரச்சாரத்தை தொடங்கினார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தனது முதல்கட்ட வாக்கு சேகரிப்பை நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் தொடங்கினார். அங்கு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் தனது அலைபேசி எண் மற்றும் தொகுதி முன்னேற்றத்திற்கான வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கூறினார். அவருக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய தோழர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் வெற்றிக்கான தங்களது ஆதரவையும் தெரிவித்தனர். பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு பின்னடைவு என்றும், திமுக கூட்டணிக்கு மெகா வெற்றி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன்,
தேர்தல் களம் குறித்து கருத்து கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அதிமுக தனித்து நின்றால் பலமாக இருந்திருக்கும், ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அவர்களுக்கு பலவீனமாகவும் திமுக கூட்டணிக்கு வெற்றியை எளிதாக்கும் காரணமாகவும் அமைந்துவிட்டதாக கருத்து கூறினார். விஜய் மற்றும் சீமான் ஆகியோர் பிரிக்கும் வாக்குகள் இறுதியில் திமுகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்த வீரபாண்டியன், திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை நமது சின்னமாக கருதி அனைவரும் உழைக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதிமுக பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பிஜேபி யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை கெடுக்க வருகிறார்கள் இவர்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத தெரியும். எனவே இடையில் யார் வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் வந்தாலும் சகோதரர் சீமான் வந்தாலும் அவர் வாக்குகளை பிரிப்பார். அது இன்னும் எளிமையாகும். இன்னும் ஒரு பிரமாண்டமான வெற்றியை நமது கூட்டணி நிச்சயம் அடையும். எனவே இப்பொழுது பேசுகிற நேரம் அல்ல. இன்றிலிருந்து நாம் பிடித்து தெருவாக செல்ல வேண்டும். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றிக்கு தோழமை கட்சிகள் காரணம். அதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் மிக முக்கிய காரணம் என்பதை மக்கள் பேச வேண்டும். அப்படி அல்லும் போதும் நாம் பாடுபட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தென்காசி மாவட்டம் புளியரை அருகே உள்ள விசிக மாநில நிர்வாகி மோசஸ் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வர்த்தக அணி மாநில துணை அமைப்பாளராக இருக்கும் மோசஸின் புதூர் இல்லத்திற்கு 2 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் காலை முதலே சோதனையை தொடங்கினர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இவரது வீட்டில் சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா ஏதேனும் திட்டமிடப்பட்டுள்ளதா அல்லது பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அரசியல் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் கட்சியினுடைய மாநில வணிகரணி செயலாளர் மோசஸ் அவர்கள் வீட்டுக்கு தொடர்ச்சியாக இது முதல் தடவை இன்கம் டேக்ஸ் அதிகாரி ரைடு செய்தார்கள். இப்போது 2வது தடவையும் இன்று புனித வெள்ளியாக அவர் ஒரு கிறிஸ்தவ சமூகம் புனித வெள்ளி நாளை முன்னிட்டு இன்று இன்கம் டேக்ஸ் அதிகாரி உள்ள வீட்டுக்குள்ளே ரைடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் சென்று கேட்டபோது நாங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரி என்று கூறி வருகிறார்கள். நாங்கள் விசாரித்த போது போன வாட்டியும் எந்த ஒரு எவிடன்ஸையும் எடுத்து செய்யவில்லை. இப்போதும் எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுத்து செல்கிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டில் என்னதான் இருக்கு, அது இந்த அரசாங்கம் தான் கண்டுக்கணும். அது கேள்விக்குறியா இருக்கு. இது இந்த அரசு தான் முடிவெடுக்கணும். விசிக நிர்வாகி இப்போ ஒரு அச்சுறுத்தல் நடைபெற்று இருந்தது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென்காசி கடலூர் மாவட்ட சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி பூ மூட்டைகளை ஏற்றி சென்ற மினி லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடலூர் மாவட்டம் இளக்கூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. லாரி கவிழ்ந்ததில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். எனினும் லாரியில் இருந்த பூ மூட்டைகள் சாலையில் சிதறியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த ராமநத்தம் போலீசார் மற்றும் சாலை பராமரிப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.